வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீட் தேர்வு கட்டாயமில்லை என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியீடு. தேர்தல் பத்திரம் முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி. துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். தமிழ்நாட்டில் பாஜகவின் தாமரை மலரவே மலராது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். டெல்லி சுகாதார அமைச்சர் அதிஷிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். தேர்தல் ஆணையமும் பாஜகவிடம் மண்டியிட்டுள்ளதாக அதிஷி கண்டனம். பறக்கும் படை அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்த திருப்பூர் பாஜக வேட்பாளர் மீது புகார். 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்குறுதி. விரிவான செய்திகள். மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் தலைமையிலான குழு நாடு முழுவதும் ஆலோசனை மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நியாய பத்திரம் என்ற பெயரில் டெல்லியில் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அறிக்கையை காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் வெளியிட்டனர். நிகழ்வில் ப. சிதம்பரம், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேர்தல் அறிக்கை குழுவின் தலைவராக இருந்த முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் அறிக்கையை விவரித்து பேசினார். அதில் கடந்த 10 ஆண்டுகளில் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு நீதி வழங்கும் வகையில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பின்னர் தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களை விளக்கி பேசினார். அதன்படி மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என்றும், நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் எனவும் காங்கிரஸ் வாக்குறுதி அளித்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீடு என்றும் அனைத்து சாதியினருக்கும் விரிவுபடுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை கொண்டுவரப்படாது என காங்கிரஸ் உறுதியளித்துள்ளது. நீட் தேர்வு கட்டாயம் அல்ல என்றும், நீட் தேர்வு, கியூட் தேர்வுகளை மாநில அரசுகள் தேவைப்பட்டால் நடத்திக் கொள்ளலாம் என்றும் உறுதியளித்துள்ளது. தேசிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளிடம் கலந்தாலோசனை நடத்திய பிறகே அமல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு முதல் ஒன்றிய அரசு பணிகளில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும், தேர்தல் பத்திரம் முறைகேடு தொடர்பாக விசாரணை செய்யப்படும் எனவும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தேர்தல் அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி, அரசியல் சாசனத்தையும் ஜனநாயகத்தையும் அழிக்க முயற்சிக்கும் சக்திகளுக்கும் அவற்றை பாதுகாக்கும் சக்திகளுக்கும் இடையிலான இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி உறுதிபட தெரிவித்தார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளராக போட்டியிடும் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ புதுக்கோட்டையில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அகரப்பட்டி, மேட்டுப்பட்டி, ஆட்டாங்குடி, பாகவாசல் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் துரை வைகோவுக்கு ஆதரவாக தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு கேட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பரப்புரை மேற்கொண்டார். பிரச்சாரத்தின் போது பேசிய அமைச்சர் ரகுபதி, எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாட்டில் பாஜகவின் தாமரை மலரவே மலராது என திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்க எடுத்த முடிவு, அந்த கட்சியினுடைய அழிவு பாதைக்கான முடிவு, அது எல்லாருக்குமே தெரியும். அடுத்த தேர்தலில் இருக்காங்களா இல்லையாங்கிறது அடுத்தது அவங்களை பொறுத்தது. அதை போல பாரதிய ஜனதா கட்சி அதை பத்தி சொல்லவே வேண்டாம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் தாமரை மலராது. ஏன்னா உதயசூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் தான் அது மலரணும். உதயசூரியன் உதிச்சிரும், அப்புறம் நாங்க மலரணும். பின்னர் பேசிய துரை வைகோ, கடந்த 10 ஆண்டுகளாக பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த அதிமுக தற்போது மக்களுக்கு நல்லது செய்வதை போல் நடிப்பதாக விமர்சனம் செய்தார். சரி, இப்ப அதிமுக சொல்றாங்களே 100 நாள் வேலை திட்டம் போயிருந்து 10 வருஷம் யாரோட கூட்டணியில் இருந்தாங்க? அவங்க அதிமுக யாரோட கூட்டணியில் இருந்தாங்க? விஜயபாஸ்கர் யாரோட கூட்டணியில் இருந்தாரு? சொல்லுங்க. நீங்க மோடி கூட இருந்தாரு. அப்படி மோடி கூட இதுவரைக்கும் இருந்துட்டு திடீர்னு நீங்க வந்துட்டு நம்ம மேல அக்கறை இருக்கிற மாதிரி 100 நாள் வேலை திட்டம் போயிரும், அதனால நீங்க ஓட்டு போடான்னு சொல்றது அரசியல், கேவலமான அரசியல். அதனைத் தொடர்ந்து புத்தாம்பட்டி, செம்பட்டூர், அரியூர், மாத்தாங்குடி ஆகிய இடங்களில் சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் சி.வி. மெய்யநாதன் துரை வைகோவுக்கு ஆதரவாக தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது துரை வைகோவிற்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆள் உயர மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பளித்தனர். டெல்லி சுகாதார அமைச்சர் அதிஷிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையமும் பாஜகவிடம் மண்டியிட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார்.
மதுபான கொள்கை விவகாரத்தில் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இது தொடர்பாக பேசிய ஆம் ஆத்மி கட்சியின் பொதுப்பணித்துறை அமைச்சர் அதிஷி, பாஜகவில் சேராவிட்டால் சிறை செல்ல நேரிடும் என பாஜக தரப்பில் பேரம் பேசியதாக தெரிவித்திருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்த பாஜக தரப்பு அமைச்சர் அதிஷிக்கு அவதூறு நோட்டீஸ் அனுப்பி மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியது. மேலும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் பாஜக புகார் அளித்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளிக்க கோரி அமைச்சர் அதிஷிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதையடுத்து தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து அமைச்சர் அதிஷி கருத்து தெரிவித்துள்ளார். அதில் அனைத்து அமைப்புகளும் பாஜகவிடம் மண்டியிட்டுள்ள நிலையில் தற்போது தேர்தல் ஆணையமும் பாஜகவிடம் மண்டியிட்டுள்ளது என கவலை அளிப்பதாக தெரிவித்தார். பாஜகவினர் புகார் பதிவு செய்த 12 மணி நேரத்தில் நோட்டீஸ் வருவதாக குறிப்பிட்ட அவர், நோட்டீஸ் வெளியிடுவது தேர்தல் ஆணையமா அல்லது பாஜகவா என கேள்வி எழுப்பினார். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்குறுதி அளித்துள்ளார். மயிலாடுதுறை காங்கிரஸ் வேட்பாளர் சுதாவுக்கு ஆதரவாக கும்பகோணத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், கும்பகோணத்தை மாவட்டமாக தரம் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கும்பகோணம் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றப்படும் என உறுதியளித்தார். கேஸ் விலையை 10 ஆண்டுகளில் 800 ரூபாய் உயர்த்திவிட்டு தேர்தலுக்காக தற்போது பாஜக அரசு 100 ரூபாய் குறைத்து நாடகம் ஆடுவதாக தெரிவித்த அவர், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கேஸ் விலை 500 ரூபாயாக குறைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் எனவும் அவர் வாக்குறுதி அளித்தார். 2014 மகளிர் இவ்வளவு வந்திருக்கீங்க தாய்மார்கள், நீங்க சொல்லுங்க, 2014ஆம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? இப்ப இல்ல, 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி 450 ரூபாய் இருந்துச்சுமா. இப்ப எவ்வளவுமா? 1200. ஏத்துனது யாருமா? அதுல தெளிவா இருக்கீங்கல்ல. ஏத்துனது ஒன்றிய பிரதமர், ஒன்றிய அரசு தான் ஏத்துச்சு. 10 வருஷத்துல எவ்வளவு ஏத்தினாங்க? கிட்டத்தட்ட மாசம் ஏத்தி 800 ரூபாய் ஏத்தி 1200 ரூபாய் கொண்டு வந்தார். இப்போ தேர்தல் வந்துருச்சோன்னு ஒரு நாடகம் ஆடுறாரு. அதாவது மகளிருக்கு பரிசு கொடுக்கிறாரா. பரிசு கொடுக்கறதுன்னு சொல்லி எவ்வளவு இறக்கி இருக்கிறாரு விலை? வெறும் 100 ரூபாய் இறக்கிருக்காரு. ஏத்தும் போது 800 ரூபாய் ஏத்தினாரு. இப்போ தேர்தல் நாடகம் உங்களை எல்லாம் ஏமாத்தணும்னு 100 ரூபாய் இறக்கிருக்காரு. ஏமாந்துருவீங்களா? ஏமாறாதீங்க, ஏமாந்துடாதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஏமாந்துடாதீங்க. மோடி வாயில நல்லா வடை சுடுவார். சரியா? நாம பொதுவா பொய் சொல்றாங்கல்ல, அவங்கள சொல்லுவோம் நல்ல வாயில வடை சுடுறாருப்பா அப்படின்னு. வாகன சோதனையின் போது தேர்தல் நிலை கண்காணிப்பு குழு அதிகாரிகளை மிரட்டிய விவகாரத்தில் திருப்பூர் நாடாளுமன்ற வேட்பாளர் AP முருகானந்தம் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்களவை தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தடுக்கும் விதமாக தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். 50,000த்திற்கும் மேல் பணம் வைத்திருப்போர் உரிய ஆவணம் இல்லாமல் கொண்டு சென்றால் அப்பணம் பறிமுதல் செய்யப்படுகிறது. மேலும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், நிர்வாகிகள் உள்ளிட்டோரின் கார்களிலும் தீவிர சோதனை நடத்தப்படுகிறது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பகுதியில் காவல்துறையினருடன் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பாஜக வேட்பாளர் AP முருகானந்தம் காரை சோதனை மேற்கொண்ட போது சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் கண்காணிப்பு குழுவினரை AP முருகானந்தம் மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சியர் குன்னத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் AP முருகானந்தம் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமைச்சர் TRB ராஜா, அதிகார போதையில் பாஜகவினர் அதிகாரிகளை மட்டுமல்ல மக்களையே மதிப்பதில்லை என்றும் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்களின் நிலைமை என்ன ஆகும் என எச்சரித்துள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் பெரியசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை ஏப்ரல் 8ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. வீட்டு வசதி வாரியத்திற்கு சொந்தமான வீட்டை முறைகேடாக ஒதுக்கியதாக பெரியசாமி மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு ரத்து செய்ய வேண்டும் என அமைச்சர் பெரியசாமி MP MLA-களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனுவை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அமைச்சர் மீதான குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்கள் இல்லை என கோரி கடந்த ஆண்டு மார்ச் மாதம் விடுவித்தது. இதனை அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் பெரியசாமிக்கு எதிரான வீட்டு வசதி வாரிய முறைகேடு வழக்கை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார். இந்நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் பெரியசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுவை ஏப்ரல் 8ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒப்புதல் அளித்துள்ளனர். பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு வழக்கில் பாஜக நிர்வாகி சாய் பிரசாத்திடம் NIA அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
பெங்களூரு ராமேஸ்வரம் உணவகத்தில் மார்ச் 1ஆம் தேதி 2 குண்டுகள் வெடித்ததில் 10 பேர் காயமடைந்தனர். இது தொடர்பான வழக்கை தேசிய புலனாய்வு முகமை, பெங்களூரு மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் தனித்தனியே விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் உணவகத்தில் குண்டு வைத்த குற்றவாளியை அடையாளம் கண்டுள்ள தேசிய புலனாய்வு முகமை அவரது புகைப்படத்தை வெளியிட்டிருந்தது. மேலும் அவரை கண்டுபிடிக்க துப்பு கொடுத்தால் 10 லட்சம் சன்மானம் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் குண்டுகளை தயாரித்து தந்ததாக முஜாமில் ஷெரீஃபை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அண்மையில் கைது செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக பாஜக நிர்வாகி சாய் பிரசாத்திடம் NIA அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த வாரம் 2 இளைஞர்களின் வீடு, செல்போன் கடைகளில் சோதனை நடத்தியதன் அடிப்படையில் அவர்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறி பாஜக நிர்வாகி சாய் பிரசாத்திடம் அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6.5% தொடரும் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் தெரிவித்துள்ளார். 2024-25 நிதியாண்டின் முதல் காலாண்டிற்கான வட்டி விகிதங்கள் நிர்ணயம் தொடர்பான அறிவிப்பை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் அறிவித்துள்ளார். அதன்படி ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என தெரிவித்துள்ளார். அதன்படி வங்கிகளுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 6.5% தொடரும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யாத நிலையில் வீட்டுக்கடன், தனிநபர் கடன்களுக்கான வட்டி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இன்றி பழைய நிலையே நீடிக்கும் என தெரிவித்துள்ளது. பணவீக்கம் தொடர்ந்து குறைந்து வருவதாகவும் பொருளாதார வளர்ச்சி விகிதம் சிறப்பாக உள்ளதாகவும் சக்திகாந்த் தாஸ் தெரிவித்துள்ளார். இந்த ரெப்போ வட்டி விகிதம் 7வது முறையாக மாற்றம் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கு என நமது மதிமுகம் தொலைக்காட்சி நடத்திய இணையதள கருத்து கணிப்பு இதோ. 7 மணி நிலவரப்படி சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்களில் விசிக சார்பில் போட்டியிடும் திருமாவளவன் 57%, அதிமுக சார்பில் போட்டியிடும் சந்திரகாசன் 8%, பாஜக சார்பில் போட்டியிடும் கார்த்தியாயினி 23%, நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் ஜான்சி ராணி 12% ஆதரவு பெற்றுள்ளனர். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிக்க மதிமுகம் பிரைம் சேனலில் இணைந்திருங்கள். நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் 19ஆம் தேதி பொது விடுமுறை அறிவித்து தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அரசாணை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகள் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறுவதை ஒட்டி அன்றைய தினம் தமிழகம் முழுவதும் பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என தலைமை தேர்தல் அதிகாரி உத்தரவிட்டுள்ளார். மக்களவைத் தேர்தலில் மக்கள் வாக்களிப்பதற்காக தமிழகத்தில் 68,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளது. இந்த வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தரும்படி அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் 15க்கு 15 அடி அளவில் பந்தல் போடப்பட்டு அதில் வாக்காளர்கள் காத்திருக்க இருக்கை வசதி செய்து தர வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். வாக்குச்சாவடிகளில் உதவி மையம், குடிநீர், கழிவறை, சாய்வு தளம், மின் இணைப்பு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும் குழந்தைகளுடன் வரும் வாக்காளர்கள், பாலூட்டும் தாய்மார்கள் உள்ளிட்டோருக்கான வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் உடனுரை ஸ்ரீ பூவனநாத சுவாமி கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக அம்பாள், சுவாமி மற்றும் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீப ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் அம்மன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் முத்தனப்பள்ளி பகுதியில் 10 வருடங்களாக ஊராட்சி நிர்வாகம் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை என கூறி தேர்தலை புறக்கணிப்பதாகவும் கருப்பு கொடி ஏந்தியும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வட்டாட்சியர் சம்பத் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வழிவகை செய்யப்படும் என்று கூறியதன் பேரில் பொதுமக்கள் அனைவரும் கலைந்து சென்றனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தண்ணி வசதி இல்ல, இவங்களுக்கு பைப் லைன் இருக்கு, பைப் டேப் இல்ல, இவங்களுக்கு டேப் இருந்தா அவங்க குடிக்க முடியும், அது கூட
சரி செய்யல. அதுக்கு அடுத்து தெரு விளக்குக்கும் அவங்களுக்கு அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரி இருக்கு. ஏரியில் பார்த்தீங்கன்னா சுடுகாடு இல்லை. சுடுகாடு நாங்கள் பணம் போடுறதுக்கு தான் நாங்கள் ஒரு காவா மாதிரி எடுத்து பணம் போட்டுக்கிறோம். சுடுகாடு அமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். இதனால் வந்து நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோம். தேர்தல் வாக்கு வந்து போட மாட்டோம். ஓட்டு கேட்டு யாரும் வரக்கூடாது எங்கள் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். ஊர் பொதுமக்கள் சார்பாக என் சார்பாகவும். மயிலாடுதுறையில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சுதாவை ஆதரித்து மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது தேர்தலில் வெற்றி பெற்றால் மகளிருக்கு வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும் 100 நாள் வேலை திட்டத்தை நகர்ப்புறத்துக்கும் விரிவாக்குவோம் எனவும் 100 நாள் வேலை திட்டத்தில் அதிகப்படியாக 400 ரூபாய் கொண்டு வருவோம் எனவும் பேசி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனிடையே இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் கீழியூர் மற்றும் திருச்செம்பள்ளி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த தேர்தல் பணிமனையை பாராளுமன்ற வேட்பாளர் சுதா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்காளர்கள் உள்ளனர். அவர்களிடம் வாக்கு சேகரிக்க மாவட்டம் முழுவதும் தாலுகா வாரியாக சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான வளர்மதி அவர்களை வீட்டில் நேரடியாக சந்தித்து தபால் வாக்கு எப்படி செலுத்துவது என்பதை குறித்து எடுத்துரைத்தார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ், வாலாஜா வட்டாட்சியர் வெங்கடேசன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் என பலர் உடனிருந்தனர். பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லி நோக்கி பேரணி செல்லும் போராட்டத்தை தொடங்கினர். அப்போது காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டு விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த சுப்சரண் சிங் விவசாயி உயிரிழந்தார். இதையடுத்து அவரது அஸ்தியானது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டு விவசாயிகள் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவரின் அஸ்தியை திருப்பூர் குமரன் நினைவிடத்திற்கு எடுத்து வரப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் விவசாயிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சண்முக சேவா சங்கத்தின் ஆன்மீக பணியின் 61வது ஆண்டு துவக்கத்தை முன்னிட்டு சங்கம் மற்றும் சண்முக சேவா நாட்டார் அறக்கட்டளை இணைந்து மாபெரும் ரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக பழனி அரசு தலைமை மருத்துவர் உதயகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். தொடர்ந்து 61வது ஆண்டாக ரத்த தான முகாம் வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள மண்டல அலுவலர்கள் மற்றும் மண்டல உதவியாளர்கள் ஆகியோருக்கான பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் அஜய் சீனிவாசன், கோவில்பட்டி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஜேன் கிறிஸ்டிபாய் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடியில் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் சின்னக்கம்பாளையம் பகுதியில் செயல்படும் தனியார் கோழி பண்ணையால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி பொதுமக்கள் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். ஆனால் அந்த மனுவின் மீது கால்நடை பராமரிப்புத்துறை ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டிருந்த நிலையில் கால்நடை பராமரிப்பு மண்டல இயக்குநர் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியினர் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்து தங்களது வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை மாவட்ட நிர்வாகத்திடம் ஒப்படைக்கிறோம் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டாட்சியர் வந்து வீடு இல்லைங்கிறாரு, கால்நடைத்துறை வீடு இல்லைங்கிறாரு, ஆனா பஞ்சாயத்து வீடு இல்லைங்கிறாங்க, ரசீது வாங்குறாங்க. எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு கரெக்டாக கொடுக்கும்போது வந்து அங்க வீடே இல்லை, குடியிருப்பே இல்லை, அது தோட்டச்சாலை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நாங்க 100 வருஷமா குடியிருக்கோம், ரேஷன் கார்டு இருக்குது, ஆதார் அட்டை இருக்குது, ஓட்டு போட ஐடியா இருக்குது, எல்லாம் வச்சுக்கிறோம். இன்னைக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து நீதி கிடைக்க வரைக்கும் நாங்க தேர்தல் புறக்கணி பண்றதா முடிவு பண்ணிட்டோம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கத்தின் விலை 6510 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1 சவரன் 52,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 1 கிராம் வெள்ளி 85 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 85,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சூரத்தானி மாகாணத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் கோதாவோவுக்கு சென்ற படகு திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
தாய்லாந்தின் பிரபல கடற்கரை சுற்றுலா தலமான கோ தாவோவிற்கு சூரத் தானி மாகாணத்தில் இருந்து 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் படகில் சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக படகு திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனால் அச்சமடைந்த பயணிகள் சிலர் படகில் இருந்து கடலுக்குள் குதித்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சென்ற கடலோர காவல்துறையினர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அதன்படி சுற்றுலா பயணிகள் அனைவரும் மீட்கப்பட்டு வேறு சில படகுகள் மூலம் கரைக்கு கொண்டு வரப்பட்டதன் மூலம் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தற்போது இந்த விபத்து குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு கட்டாயமில்லை என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியீடு. தேர்தல் பத்திரம் முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்படும் என வாக்குறுதி. துரை வைகோ பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். தமிழ்நாட்டில் பாஜகவின் தாமரை மலரவே மலராது என அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். டெல்லி சுகாதார அமைச்சர் அதிஷிக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். தேர்தல் ஆணையமும் பாஜகவிடம் மண்டியிட்டுள்ளதாக அதிஷி கண்டனம். பறக்கும் படை அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்த திருப்பூர் பாஜக வேட்பாளர் மீது புகார். 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து காவல்துறை விசாரணை. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும். தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாக்குறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.